புரட்டாசி மாதம் அசைவத்தை மிஸ் பண்ணுற அசைவ பிரியவர்களுக்காக தான் இந்த சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. நல்லா ஃப்ரெஷ்ஷான 4 வாழைக்காயை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கல்லை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் இதையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதும் நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காயை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு இதையும் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி. இதை சுடு சாதத்தில் ஊற்றி கூடவே 2 பொரிச்ச வாழைக்காயும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.